பரணி தீபம் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பரணி நட்சத்திரம் சிறப்புக்குரியது என்றாலும் கார்த்திகை மாதத்தில் வரும் பரணி நட்சத்திரத்திற்கு பாவங்களை போக்கும் சக்தி உள்ளது. கார்த்திகை மாதம் முழுவதுமே இறை வழிபாட்டிற்கான விசேஷமான மாதம்தான். ஆனால் இந்த வருட பரணி தீபம் கார்த்திகை மாதம் வெள்ளிக்கிழமை சிவபெருமானின் விசேஷ நாளான பிரதோஷத்துடன் சேர்ந்து வருவது இன்னும் சிறப்பினை தருகிறது. பரணி தீபம் ஏற்றும் முறை எப்படி வந்தது? முன்னோர்கள் வழிபாட்டிற்கு மிக சிறந்த நாளாக கருதப்படுவது பரணி தீப நாள்தான். இந்த பிறவியில் நாம் வாழ்கின்ற காலம் முழுவதும் ஒளிமயமான வாழ்வை பெறுவதற்காகவும் இவ்வுலக வாழ்க்கை முடிந்த பிறகு மேல் உலகிற்கு செல்லும் வழியிலும் மேல் உலகிற்கு சென்ற பிறகு இருளிலும் சிக்கி தவிக்காது ஒளிமயமாக நாமும் நமது முன்னோர்களும் இருப்பதற்காகவே பரணி தீபம் ஏற்றின. வீட்டில் பரணி தீபம் ஏற்றும் முறை: ஒரு சிறிய தட்டிலோ அல்லது வாழை இலையிலோ வாசலில் 2 தீபங்களும் பூஜை அறையில் விளக்கும் ஏற்ற வேண்டும். அதோடு தனியாக ஒரு தாம்பலத்தில் 5 விளக்குகளை வட்ட வடிவில் ஏற்ற வேண்டும். அனைத்து விளக்குகளும் அனைத்து திசை நோக்கி எரியும் என்பதால் திசை கணக்கு கிடையாது. 5 என்பது பஞ்சபூதங்களும் நமது உடலிலும் வெளியிலும் சரியாக இருந்து நமக்கு அருள் புரிய வேண்டும் என்பதற்காகவும் சிவபெருமானின் பஞ்ச தொழில்களை விளக்குவதாலும் 5 தீபங்கள் ஏற்ற வேண்டும். ஓம் நமச்சிவாய.